அழகே அழகு சீரியல்ல அடுத்து வர எபிசோட்ல என்ன மாதிரியான ட்விஸ்ட் எல்லாம் இருக்க போகுதுங்கிறத இந்த வீடியோல பார்க்கலாம். ரேவதி வந்ததுமே தங்கராஜ் முறைச்சு பார்த்துட்டே ரேவதி கிட்ட பேசிட்டு இருக்காங்க. என்ன ரேவதி, ஃபங்க்ஷன் எல்லாம் நல்லபடியா முடிஞ்சிருச்சா? கிளம்பலாமான்னு சொல்லிட்டு எல்லாம் கேட்டுட்டு இருக்காங்க. கிளம்பலாங்கன்னு சொல்லிட்டு இருக்கும்போது உடனே அந்த இடத்துக்கு ஸ்ருதி வராங்க. என்ன ஸ்ருதி, எப்ப பாரு குழந்தைய வச்சுக்கிட்டே சுத்திக்கிட்டு இருக்க? அடுத்ததா வேற என்ன பண்ணலாம்னு யோசிக்கிற? ஒரு முறை கேட்டா மேல படிக்கணும்னு சொல்ற, ஒரு முறை கேட்டா வேலை தேடிட்டு இருக்கேன்னு சொல்ற. இங்க பாரு, காலத்துல நல்ல பையனா பார்த்து கல்யாணம் பண்ணிக்கிட்டு லைஃப செட்டில் ஆக்குற வழிய பாரு நல்லா சொல்லி பேசிட்டு இருக்காங்க. இதை கேட்டதுமே உடனே அங்க தங்கராஜ் வந்து, இங்க பாரு நல்ல மாப்பிள்ளைய நான் பாக்குறேன்னு சொல்லிட்டு இருக்காங்க. உடனே பாக்கியராஜ் வந்து, ஸ்ருதி நல்ல வேலையை தான் தேடிட்டு இருக்கா, கண்டிப்பா அவளுக்கு வேலை கிடைச்சிடும், அவளும் நல்ல வேலைக்கு போவான்னு சொல்றாங்க. இதேதாம்மா, இதே மாதிரிதான் நான் வந்து மதியோட வீட்டுக்கு போயிட்டு மதியோட தங்கச்சி அறிவுக்கு அட்வைஸ் பண்ணேன். இது எங்க வீடு, எங்க வீட்ல என்னுடைய தங்கச்சி எப்படி இருக்கணும் என்ன ஏதுன்றத அவ பார்த்துப்பான்னு சொல்லிட்டு சொன்னாங்க. அது வந்து வேற வீட்டு பொண்ணு, ஆனா ஸ்ருதி இந்த வீட்டு பொண்ணு, நல்லது எது கெட்டது எது எல்லாமே எனக்கும் தெரியும்னு சொல்லி ரொம்பவே கோவமா பேசிட்டு இருக்காங்க. உடனே அதுக்கு ரேவதி வந்து, ரெண்டு பேருமே நல்ல பிள்ளைங்க தான், அவங்க எப்படி இருக்கணும்ன்றத அவங்க பார்த்துக்கலாங்க, கிளம்பலான்னு சொன்னீங்களே வாங்க போக்கலாம்னு சொல்லிட்டு இருக்காங்க. பிறந்த நாள் வாழ்த்துமா, சரிம்மா கிளம்புறேன்னு சொல்லிட்டு தங்கராஜ் ரேவதி கூட்டிட்டு வந்துடுறாங்க. உடனே மதி கிட்ட வந்து சொல்லிட்டு இருக்காங்க. மலர் வந்து, இவர் எப்பவுமே இப்படிதான், உன்னை கஷ்டப்படுற மாதிரி அவர் பேசுறதா, மன்னிச்சிடுன்னு சொல்லிட்டு எல்லாம் இருக்காங்க. விடுங்க, இதுக்கெல்லாம் ஃபீல் பண்ணணும்னா ஏகப்பட்ட விஷயத்துக்கு ஃபீல் பண்ணணும், இதெல்லாம் ஒரு விஷயமே எனக்கு கிடையாது. இதுக்கு எதுக்கு நான் ஃபீல் பண்ண போறேன்? இன்னைக்கு ஃபுல் டே உங்களுடைய லைஃப் நீங்க நல்லா ஜாலியா என்ஜாய் பண்ணுங்க, அவர் பேசுறதெல்லாம் ஒரு விஷயமான்னு சொல்லி அதை மாதிரி ரொம்பவே கேஷுவலா எடுத்துக்கிறாங்க. உடனே லக்ஷ்மி வந்து, இதெல்லாம் வாயான்னு தெரியல, இதே மாதிரி வாய் ஆடிட்டே இருந்தேன்னா ஒரு நாள் வில்லங்கத்தை கூட்டிட்டு தான் வரப்போறேன், என்ன பண்றதுக்கு இருக்கோ தெரியலன்னு நல்லா சொல்லிட்டு பேசிக்கிட்டு வந்து இருக்காங்க. மதுக்கு இது ஒரு மாதிரி ஃபீல் ஆகுது, இருந்தாலும் வெளி காட்டிக்கிறது கிடையாது. இப்ப தங்கராஜா காட்டுறாங்க. ரேவதியும் அவ்வளவுதான் கொடைய ஆரம்பிச்சிடுறாங்க. இதுதான் நீ கோவிலுக்கு போறதா? என் அம்மா வயசானவங்க, குழந்தைய பார்த்துக்கிட்டு இருக்காங்க, குழந்தைய பத்தி கொஞ்சம் கூட அக்கறை இல்லாம நீ பாட்டுக்கு சொல்லிட்டு போற. என்ன, ஒருவேளை இந்த விஷயம் எனக்கு தெரியலன்னா நெத்தில விபூதி வச்சுட்டு கோயிலுக்கு போயிட்டு வந்தேன்னு சொல்லியிருப்பேன், அப்படி தானேன்றாங்க. இல்லைங்க, அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்ல. என்ன அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்ல, உனக்கு கொஞ்சம் லூஸ் விட்டதும் குளிர் காஞ்சி போச்சு, அதுதானே உனக்குன்றாங்க. ஏங்க, நான் அம்மா வீட்டுக்கு தானே போனேன், நீ உன் அம்மா வீட்டுக்கு போனது தப்பு, அதே மாதிரி யாரோட பிறந்தநாள் போனது தப்பு, அதுவும் பொய் சொல்லிட்டு போயிருக்க, இது எல்லாமே தப்பு கிடையாதா? வீட்டுக்கு வாடி, வீட்டுக்கு வான்னு சொல்லிட்டு இருக்காங்க. எனக்கு அது வந்து, ஏய் வாய திறந்த அவ்வளவுதான், பேசக்கூடாதுடி, நீ பேசவே கூடாதுன்னு சொல்லி தங்கராஜ் வந்து மிரட்டிட்டே இருக்காங்க. இது வந்து ரொம்பவே வருத்தமா இருக்கு, என்ன பதில் சொல்றதுன்னே தெரியல. உடனே வந்து பாத்தீங்கன்னா ரேவதி வீட்டுல போயிடுறாங்க. அடுத்ததா வந்து நம்ம பாக்கியராஜை காட்டுறாங்க. ஏன்னா பாக்கியராஜ் வந்து மலரை டிரைவ் கூட்டிட்டு போகணும்ல, அதனால சுரேஷ் கிட்ட வண்டி கேட்கலான்னு சொல்லிட்டு சுரேஷோட ஆபீஸ்க்கு போறாங்க. சுரேஷா தலைக்கு மேல வேலையை பார்த்துக்கிட்டே இருக்காங்க. என்னண்ணே வந்திருக்க ஆபீஸ்க்கு, வாண்ணே உட்காருன்னு சொல்லிட்டு இருக்காங்க. டீ காஃபி ஏதாவது சொல்லட்டுமா? இல்ல இல்ல அதெல்லாம் எதுவும் வேண்டாம், வண்டி அது வந்துன்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஆமாண்ணே வண்டியில தான் போகணும், சார் ஜீப் எடுத்துட்டு போயிருக்காரு இன்ஸ்பெக்டர், அதனால நானும் கூட போகணும்னு சொல்லிட்டு இப்ப சொல்லிக்கிட்டு எல்லாம் இருக்காங்க. சரிடா நான் கிளம்புறேன்னு சொல்லிட்டு பாக்கியராஜ் வந்து அவங்க ஃப்ரெண்டுக்கு கால் பண்றாங்க. கால் பண்ணி, டே நான் வரேன் வீட்டுக்குன்னு சொன்னதும், இங்க பாருடா பணத்தை மட்டும் கேட்காத, இல்லடா பணம் இல்ல வீட்டுக்கு வரட்டுமா வான்னு சொல்லிட்டு இருக்காங்க. இப்ப நம்ம மதிய காட்டுறாங்க. மதி வந்து குழந்தைய தூங்க வச்சிட்டு இருக்காங்க. உடனே மலர் வந்து, என்னால உனக்கு ஏகப்பட்ட கஷ்டம் இல்ல, அப்படியெல்லாம் ஒன்றும் கிடையாது, நான் குழந்தைய பார்த்துக்க மாட்டேனா? நான் தாராளமா பார்த்துப்பேன், நீங்க உங்க லைஃபை ஜாலியா என்ஜாய் பண்ணுங்க, இந்த பிறந்த நாள் மறக்க முடியாத பிறந்த நாளா உங்களுக்கு இருக்கணும், நீங்க நல்லா ஜாலியா என்ஜாய் பண்ணுங்கன்னு சொல்றாங்க. இதை கேட்ட உடனே, நீ இருக்கிறதுனால தான் இது எல்லா விஷயமும் எனக்கு சாத்தியமா இருக்கு, ரொம்பவே நன்றின்னு சொல்லிட்டு ரொம்பவே ஹாப்பியா வந்து மலர் ரெடியாக போயிடுறாங்க. இப்ப மலர் ரெடியாக போனதுமே அடுத்ததா உடனே நம்ம தங்கராஜோட ட்ராக்கா தான் காட்டுறாங்க. ரொம்பவே ரேவதி பயந்து போய் இருக்காங்க. பசங்களை தூங்க வச்சிட்டியா ரேவதின்னு சொல்றாங்க. ஆமாங்க, சரி கொஞ்சம் வெளியே வாடுறாங்க. ஏங்க எதுக்கு, வான்னு சொன்னா வரணும், அதை விட்டுட்டு கேள்வி எல்லாம் என்கிட்ட நீ கேட்க கூடாது, சரிங்கன்னு சொல்லிட்டு ரேவதி பயந்துகிட்டே வராங்க. சொல்லுங்க, கோவிலுக்கு போறேன்னு சொல்லிட்டு சாமியை சாக்கு வச்சு போய் சொன்னது தப்பு இல்லையான்னு சொல்லிட்டு கேக்குறாங்க. ஆமா, ரொம்ப பெரிய தப்பு தான், அதுக்காக தான் நீங்க வழி முழுக்க திட்டிட்டு வந்தீங்களே திரும்பவும் திட்டணுமான்னு சொல்லி கேக்குறாங்க. இங்க பார்,
நான் கேட்ட கேள்விக்கு பதில சொல்லணும். அதை விட்டுட்டு தேவையில்லாமலாம் என்கிட்ட பேசக்கூடாது. எவ்வளோ தைரியம் இருந்தா ஒண்ணுத்துக்கும் உதவாத அந்த பாக்கியராஜோட பொண்டாட்டி மலரோட பிறந்த நாளைக்கு போகணும். அப்படி என்ன அவசியம் இருக்குன்னெல்லாம் சொல்லி 2 பேரையும் மாறி மாறி பேசிட்டு இருக்க கரெக்டா தங்கராஜோட அம்மா அங்க வந்துடுறாங்க. என்னடா 2 பேரும் தூங்காம என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? அம்மா உங்களுக்கு ஒண்ணு தெரியுமா? இவ கோவிலுக்கு போறேன்னு சொல்லிட்டு அவ அம்மா வீட்டுக்கு போயிட்டு வந்திருக்கா. மலரோட பிறந்த நாள கொண்டாடிட்டு வந்திருக்கான்றாங்க. அடி பாவி! குழந்தைகள நான் பார்த்துட்டு இருக்கேன். இதுல கோவிலுக்கு போறேன்னு சொல்லிட்டு பொய் சொல்லிட்டு வந்திருக்கியான்னு சொல்லிட்டு 2 பேரும் மாறி மாறி திட்டிட்டு இருக்காங்க. ரேவதிக்கோ என்ன பதில் சொல்றதுன்னே தெரியாம இருக்காங்க. இனி எங்ககிட்ட பொய் சொல்லிட்டு போகணும்ன்ற எண்ணம் வரவே கூடாது. அதை நீ நினைக்கவும் கூடாது. அதுக்கேத்த தண்டனையா உனக்கு ரொம்ப பெரிய தண்டனையா குடுக்க போறேன்னு சொல்லிட்டு ரொம்பவே கோபப்பட்டு பேசிட்டு கையில சூட எடுத்துட்டு வைக்கிறாங்க. காய்ச்சின கம்பி எடுத்துட்டு ரேவதியோட கையில வைக்கிறாங்க. ரேவதி ஒரு பக்கம் கதறி அழுதுட்டு இருக்காங்க. அம்மா அப்பான்னு சொல்லிட்டு அவ்வளவு வருத்தப்படுறாங்க. இனி என்கிட்ட பொய் சொல்லணும்னு நினைச்சினா இந்த காயம் மட்டும்தான் உனக்கு ஞாபகத்துக்கு வரணும். இனி என்கிட்ட பொய் சொல்லுவியான்னு சொல்லிட்டு ரேவதிய செமையா அடிக்கிறாங்க. எனக்கு வலிக்குதுங்க, விட்டுருங்க, வேண்டாங்கன்னு சொல்லிட்டு கதறி அழுதுட்டு இருக்காங்க. அப்ப கூட தங்கச்சி விடாம அடிச்சுட்டே இருக்காங்க. இப்ப ரேவதியோட நிலைமை என்ன ஆக போகுது? ரேவதி இந்த கொடுமைய தாங்கிப்பாங்களா? இல்ல தங்கராஜ் கூட வாழ்ந்த வாழ்க்கை போதும், இனி இவர் கூட வாழவே கூடாதுன்னு சொல்லி ரேவதி முடிவு எடுக்க போறாங்களா? ஒருவேளை தங்கராஜ் ரேவதியை கொடுமைப்படுத்துற விஷயம் மட்டும் சுரேஷ்க்கு தெரிஞ்சா அப்பவாது சுரேஷ் தங்கராஜ் பண்ண தப்ப தட்டி கேட்பாங்களா? இல்ல எப்பவும் போல மௌனமா தான் இருக்க போறாங்களா? ரேவதிக்கு நடக்கிற கொடுமைய அட்லீஸ்ட் நம்ம சுரேஷ் தட்டி கேட்டு தங்கராஜுக்கு சரியான தண்டனை வாங்கி கொடுப்பாங்களா இல்லையங்கிறத வரப்போற எபிசோட்ல வெயிட் பண்ணி பார்க்கலாம். தேங்க்யூ.